காமெடியான சில்லியான விஷயங்கள்லாம் வந்து சிலரால் பரப்பப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அருண் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்து சேலத்தில் வந்து ஃப்ளைட்டில் ஒன்றா பயணம் செஞ்சாரணும். அந்த பயணம் செய்யும் போது இப்போ நடப்பு சிஎம்ஐ பற்றி ஏதோ தவறுதலாக பேசினதாகவும், அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை வந்து உதயநிதி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும் உடனே அவங்க செம்ம காண்டாகி செம்ம டென்ஷன் ஆகி, ஏன்னா அந்த லோக்கல் ஸ்லாங்கில் அவங்க அப்படி தான் அடித்து எழுதி அனுப்புகிறாங்க. உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இதுக்கு வந்து சிஎம் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து எல்லா குரூப்லேயும், அதுவும் குறிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான். ஏன்னா இப்போ வந்து பேப்பரில் நியூஸ் வர்றதை விட, சோஷியல் மீடியாவில் நியூஸ் பரப்புறதை விட, வாட்ஸ்அப்பில் அந்த நியூஸை போட்டு அது குறிப்பிட்ட அதிகாரிகளை குஷிப்படுத்துறதுக்கு அந்த செய்தியை வந்து பரப்பி விடுவாங்க. இதில் நம்ம இன்டெப்த்தாக கொஞ்சம் உள்ளே இறங்கி விசாரிக்கும் பொழுது, சிஎம்முக்கு வந்து அருண் ஐபிஎஸ் மேலே எந்த ஒரு கெட்ட அபிப்பிராயமும் இல்லை என்றும், அவரோட